ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்க தேவனாகிய கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருடைய நாமத்தின் நான் நன்றியோடு கூட சோத்திருக்கிறேன். இந்த கவனம் கல்லும் என்கிற நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தராகிய தேவனுக்குள் நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாகவே கடைசி கால சந்ததிக்கு ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல வார்த்தைகளை நாம் மெய்யாகவே தியானித்து கொண்டு வருகின்றோம். சில பேருக்கு சில டவுட் எழும்ப ஆரம்பிக்கலாம். இந்த கவனம் கல்லும் அப்படின்னா என்ன, எதற்காக இந்த ஒரு செய்தியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று நம்முடைய மனதிற்குள் எழும்புகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவன் எனக்கு ஏற்கனவே சொன்னதைப் போல கடைசி கால யுத்தத்திற்கு என்று ஒரு கூட்டம் சந்ததியை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த கடைசி காலத்தில் கர்த்தராகிய தேவனுடைய பணிக்கு அல்லது அவருடைய படைக்கு அநேகம் விதமான சோல்ஜர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய இராணுவ வீரர்கள் தேவைப்படுகிறார்கள். அதுக்கு தான் இந்த ஒரு செய்தியினுடைய அடிப்படையில் யுத்த வீரர்கள் எப்படி ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், என்ன மாதிரியாக அவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கிறதை பற்றியதான செய்தியினுடைய விளக்கம்தான் இந்த கவனம் கல்லும் என்கிற தலைப்பின் கீழாக்கப்படக்கூடிய செய்தி. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி நம்முடைய மனதிற்குள் எழும்பலாம். யுத்தத்தினுடைய சந்ததிக்கு இப்பொழுது என்ன அவசரம், இப்போ என்ன தேவை அப்படின்னு கேட்கலாம். இப்போ உலக அரங்கை நீங்கள் திரும்பி பார்க்கறது உண்டானா எல்லா இடங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேச அரங்கங்கள் எல்லாம் தத்தளிக்கக்கூடிய ஒரு நிலையின் ஊடாக கடந்து வருகிறதை பார்த்து கொண்டு வருகின்றோம். நீலகிரி பகுதி வெள்ளத்தினால் மிதக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. சீன இராணுவம், பாகிஸ்தானுடைய இராணுவங்கள் எல்லாம் நம்முடைய இந்தியாவுக்கு விரோதமாக எழும்பக்கூடிய பயங்கரமான பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் அச்சுறுத்தக்கூடிய கொரோனா வைரஸினுடைய தாக்குதல். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களில் கூட தற்கொலை, அப்புறம் பாலியல் வன்முறை கொடுமை, இந்த மாதிரி நிறைய காரியங்கள், அப்புறம் அநேக விதமான வழிபறி கொள்ளைகள் போன்ற ஏராளமான சம்பவங்கள் பூமியிலே இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை கண்கூடாக பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கமோ அரசியல் அமைப்பை பற்றியும் நம்ம பேச முடியாது. இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்ன அப்படின்னா, சாத்தான் தன்னுடைய காலங்களை உணர ஆரம்பித்ததுனால தன்னுடைய வேலை வரப்போகிறது என்கிறதை அறியக்கூடிய சாத்தான் மிகவும் மும்முரமாய் இயங்க துவங்க ஆரம்பிக்கின்றார். இந்த உலகத்தை கெடுக்கிறது தான் பிசாசுனுடைய வேலை. உங்களுக்கு நல்லாவே தெரியும். உலகத்தை ஆண்டவராகிய தேவன் மனுஷனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்தாரு. இப்போ திரும்ப அந்த மனிதர்கள் உலகத்தை சுதந்திரிக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்தை கரெக்ட் பண்ண வேண்டும் அல்லது கெட்டு போக பண்ண வேண்டும். அப்போ ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை தள்ளி விடுவார் என்கிற ஒரே குறிக்கோளை மையமாக கொண்டு இந்த தீவிரமான கதியில சாத்தான் இயங்க துவங்க ஆரம்பிக்கின்றான். மட்டும் இல்லாம அவனுடைய முழு நோக்கம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மனு குலத்தை அவன் மெய்யாகவே அழிக்க வேண்டும். அவருடைய சாயலை பார்க்கக்கூடிய நேரத்தில் சாத்தான் வெறி கொண்டு மனிதர்களுக்கு விரோதமான காரியங்களை இந்த நாட்களில் உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். எல்லா இடங்களிலும் பார்த்தா ஆக்சிடென்டல் டெத், நிறைய அநேகம் விதமான அகால மரணங்கள் தேசம் எங்கிலும் சம்பவித்து கொண்டு வருகிறதை நாம் கண்கூடாக பார்க்கும் பொழுது இதிலிருந்து ஒரு காரியத்தை நாம் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியும். சாத்தான் தன்னுடைய வலையை விட்டு அல்லது தன்னுடைய பதுங்கு குழியை விட்டு எழும்பி வந்து விட்டான். எழும்பி வரக்கூடிய சாத்தான் நேரடியாக உலகத்தை அச்சுறுத்தும்படியாக, உலகத்தினுடைய அரங்கத்தை கெட்டுப்போக பண்ணும்படியாக, உலகத்தினுடைய காரியங்களை நிர்மூலமாக்கும்படியாக, உலகத்திலே வசிக்கக்கூடிய தேவனுடைய சாயலாக காணப்படக்கூடிய மனு குலங்களை அழிக்கும்படியாக இந்த நாட்களிலே அவன் தீவிரம் கொண்டு வருகிறான் என்கிறதை கண்கூடாக பார்க்க முடியும். இப்ப இதுல நம்முடைய பணி என்ன அப்படின்னா, சாத்தானை எதிர்க்க கர்த்தராகிய தேவன் நேரடியாக இறங்கி வருகிறது இல்லை. ஏனென்றால் இந்த உலகத்தை மனுஷனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்ததுனால உலகத்தை மீட்கும் பொறுப்பையும் மனுஷனுடைய கரங்களை கர்த்தர் தருகின்றார். ஆனால் கர்த்தர் நமக்கு சப்போர்ட்டிவா வருகின்றார், உதவியாக வருகின்றார். நீங்களும் நானும் யுத்தம் செய்ய வேண்டும். யுத்தத்திற்கு பக்கபலமாய் ஆண்டவராகிய தேவன் கடந்து வர போகின்றார். இப்ப நம்முடைய காரியங்கள் என்ன, முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, சாத்தானுடைய நேரடியான போராட்டங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் சந்ததிகள், ஒரு கூட்டம் கமனாகவும் ஒரு கூட்டம் கல்லாகவும் இந்த நாட்களில் உருவாக்கப்பட்டு சாத்தானை பல முனை தாக்குதல்களுக்குள்ளாக உட்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா இப்ப பிசாசனுடைய மும்முரமான வேலை என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனையும் பல முனை தாக்குதல்களின் ஊடாக மனிதனுடைய மனதை சாத்தான் மெய்யாகவே அச்சுறுத்த துவங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். பல முனைகள்ல
ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து கேட்க ஆரம்பிச்சது உண்டானா எல்லா மனிதர்களும் எல்லா சூழ்நிலைகளையும் பற்றி அவர்கள் பேசுகிறத பார்க்க முடியும். வெளியே போனா கொரோனா, வீட்டுக்குள்ள இருந்தா சாப்பாடு இல்லை. இந்த ரெண்டு காரியமும் இல்லை என்று சொன்னால் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பாலியல் கொடுமை. அது மட்டும் இல்லாம வெளியே போய் ஏதாச்சும் ஒரு வேலை அந்த வேலைக்காக கடந்து போக வேண்டும் என்றால் அநேக விதமான காவல்துறையினால் வரக்கூடிய பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கும் போது எங்க போறது, என்ன செய்யறது, எத்தனை சூசைட் அந்த ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ளக்கூடிய நிலைகளை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னா, சாத்தானுடைய மும்முரமான தாக்குதல் துவங்கி ஆகிவிட்டது. அப்ப இப்ப நம்ம அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம். இப்ப நம்ம இதுதான் நம்முடைய வேலையா அப்படின்னு கேட்டா, ஆமா, இதுதான் நம்முடைய வேலை. நாம் இப்பொழுது பிசாசை எதிர்க்க வேண்டிய வேலைக்குள் நாம் மெய்யாகவே கடந்து வருகின்றோம். இந்த வேளையிலே நாம் அமெரிக்கா இருக்கிறது உண்டானால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது மட்டும் இல்லாமல் நாமும் நம்முடைய ஜீவனை இழந்து போக ஆரம்பிச்சிருவோம். பொல்லாத சாத்தானுடைய வெற்றிக்கு நாம் காரணமாக்கப்பட்டு போக ஆரம்பிச்சிருவோம். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றால் இதுதான் எழும்ப வேண்டிய காலம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நமக்கு எழும்ப ஆரம்பிக்கலாம். இதுதான் ரொம்ப ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. என்ன கேள்வி அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லா ஜனங்களும், ரட்சிக்கப்பட்ட எல்லா ஜனங்களும், நீங்க சொல்றீங்க இதுதான் யுத்தத்தினுடைய காலம்னு சொல்றீங்க, இதுதான் யுத்தத்தினுடைய நேரம்னு சொல்றீங்க, இதுதான் நீங்க எழும்ப வேண்டிய காலம்னு சொல்றீங்க. இப்ப நாங்க ஒரு கேள்வி கேட்க, என்ன கேள்வி கேட்க போகின்றோம்? யுத்தத்தினுடைய காலம் என்கிறதை பற்றி சொல்லக்கூடிய நீங்கள் எங்களுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்ல வேண்டும். என்ன ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும்? எல்லா ஜனங்களும், உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் யுத்த சததிகள் தானா? ஒரு கேள்வி நமக்கு எழும்பலாம். எல்லாரும் யுத்த வீரர்கள் தானா? அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாரும் யுத்த வீரர்கள் தானா? இதை விளக்க கொண்டாலும் ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்க. இப்போ நம்முடைய இந்திய நாடுன்னு வச்சுக்கிடுவோம், அல்லது ஒரு அமெரிக்க நாடுன்னு வச்சுக்கிடுவோம், ஏதாச்சும் ஒரு நாடுன்னு வச்சுக்கிடுவோமே. இந்த நாடுகள், எல்லா விதமான நாடுகளிலும் காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும், எல்லா மக்களும் இராணுவ வீரர்கள் அல்ல. முதல் காரியம் புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் இராணுவத்திலே மெய்யாகவே சேர்ந்திருக்கக்கூடிய மக்கள் அல்ல. இந்த இராணுவ வீரர்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் தங்களைத்தான் இராணுவத்திற்கு யார் ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களைத்தான் வீரர்களாக அவர்கள் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மற்றபடி நான் இந்திய குடியுரிமையில காணப்பட்டிருக்கக்கூடிய மனுஷன் என் மேலே இந்த மாதிரி யுத்தம் செய்யக்கூடிய கடமை வந்திருக்கிறதுன்னு சொன்னா இல்லை. ஏன்னா உங்களுக்கு எனக்கு அந்த யுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்ப யுத்தத்திற்கு என்று ஆயத்தப்படுத்தப்படக்கூடியவர்கள் யார் என்றால், யார் யாரெல்லாம் யுத்தத்திற்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஆண்டவரே நான் இந்த யுத்த பணியில வர்றேன், என்னுடைய தேவனுடைய நாமம் இந்த இடத்தில் தூஷிக்கப்படுகிறது, இந்த இடத்துல ஆண்டவராக தேவனுக்கு விரோதமாக பொல்லாத சாத்தான் எழும்ப ஆரம்பிக்கிறான், அவனை எதிர்க்க நான் தான் போக வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தினால எனக்காக கர்த்தர் எத்தனையோ காரியங்களை செஞ்சிருக்கிறார், இந்த பொல்லாத சாத்தானை எதிர்க்க எவனோ ஒருவன் போவான் என்று சொல்லி நான் உட்காரக்கூடாது, நான் தான் போக வேண்டும் என்று எவன் ஒருவன் பக்தி வைராகியத்திலே நிறைந்தவனாய் என்னை யுத்த வீரனாய் எழுப்பும் ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே, என்னை அழையும் ஆண்டவரே, என்னை அனுப்பும், யார் ஒப்பு கொடுக்கிறானோ அவனைத்தான் கர்த்தராக தேவன் யுத்த வீரனாய் தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கின்றார். அப்போ எல்லா மனிதர்களும் ஒப்பு கொடுக்கலாமா? யார் வேணாலும் ஒப்பு கொடுக்கலாம். மிலிட்ரியில நம்ம கடந்து போகக்கூடிய நேரத்தில் இன்னார் தான் வர வேண்டும், இன்னார் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. யார் வேணாலும் போகலாம். அவங்க செலக்ட் பண்ணி, ஒருவேளை அந்த செலக்ஷனை நம்ம தோல்வியுறுகிறது உண்டானால் ஒருவேளை நம்மளை வேண்டாம்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. மற்றபடி யார் வேண்டுமானாலும் மிலிட்ரிக்கு போகிறதற்கு எல்லா விதமான சந்தர்ப்பங்களும் அரசாங்கத்தில் கொடுக்கப்படுகிறதை போல யார் வேண்டுமானாலும் யுத்த படையிலே சேரக்கூடிய மக்களாய் காணப்பட முடியும். யார் வேணாலும் ஒப்பு கொடுக்கலாம். அப்ப இந்த யுத்தத்திற்கு என்ன தகுதி நமக்கு வேணும், என்ன காரியம் நமக்கு வேணும் என்கிறதை பற்றி நாம் புரிகிறதுக்கு முன்பதாக இப்ப நம்ம ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிட்டு இனி நான் செய்திக்குள்ளாக உங்களை நான் அழைத்து கொண்டு போக ஆசைப்படுகின்றேன். இந்த கடைசி கால யுத்தம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி நாம் மெய்யாகவே தெரிய வேண்டும். ஆரம்ப நாட்கள்ல சாத்தானுடைய யுத்தம் மறைமுகமான யுத்தமாய் காணப்பட்டது. ஏதாகிலும் ஒரு மனிதனை பிசாசு பிடித்தான், ஏதாகிலும் ஒரு மனிதனை சாத்தான் தூண்டினான், ஏதாகிலும் ஒரு சில காரியங்களை நமக்கு விரோதமாக எழுப்பினான், மறைவிலே நின்று பிசாசு தாக்கினான். ஒருவேளை நாம் பிசாசை தாக்கும்படி கடந்து போக ஆரம்பித்தால் பிசாசு மறைந்து கொண்டு மனிதர்களை நமக்கு முன்பதாக அனுப்பி விடுவான். அதாவது மனுஷன் மூலமாக கிரியை செஞ்சு பிசாசு ஒதுங்கி கொள்ளுவான். இது நிறைய காலங்களிலே நடைபெற்ற ஒரு சம்பவம். ஆனால் இப்ப கடைசி கால அந்த யுத்தத்துல சாத்தான் மறைந்திருந்து தாக்கக்கூடியவனாய் அல்ல, நேரடியாய் முகமுகமாய்
கடந்து வருகிறான். ஒவ்வொரு மனுஷனோடும் கூட நீங்க யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்தப்பட்டாலும் ஆயத்தப்படுத்தப்படாட்டிலும் இந்த யுத்தம் என்கிறது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. இது என்னங்க போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். இப்ப பாகிஸ்தானுக்கு நமக்கு விரோதமாக யுத்தம் என்று சொன்னால் யுத்தம் இராணுவத்திற்கு மட்டுமல்ல. அவங்க சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் தான் சொல்லுவாங்க. இந்திய ராணுவ வீரர்களுக்கும் பாகிஸ்தான் வீரர்களுக்கும் யுத்தம்னு சொல்ல மாட்டாங்க. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் யுத்தம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா யுத்தம் என்கிறது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது. சில பேர் ஒப்பு கொடுத்து யுத்தத்துக்கு போறாங்க, பல பேர் வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது இது எல்லா மனுஷனுக்கும் முன்பதாக வரக்கூடிய ஒரு யுத்தம், எல்லா மனிதனுக்கு விரோதமாக வரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போர். முன்பு மனுஷர்களின் மூலமாய் இயங்கின பிசாசு இப்பொழுது தானே ஆவியின் ரூபமாய் நேரடியாய் இயங்க ஆரம்பிக்கிறான். உங்களுக்கே நல்லா தெரியும், ஆவியின் ரூபமாய் இயங்கக்கூடிய பொல்லாத சாத்தான் இந்த கடைசி காலத்தில் எவ்வளவு மும்முரமாய் இயங்கிக் கொண்டு வருகிறான் உங்களுக்கு தெரியும். எத்தனை எத்தனை சாவை இந்த நாட்களில் நம்முடைய கண்கள் காண சாத்தான் உருவாக்கி கொண்டு வருகிறான் பாருங்கள். அப்பாவி மக்களுடைய உயிர் அநியாயமாய் பறிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒரு 2 நாளைக்கு முன்னால ஒரு செய்தியில நான் இவ்விதமான ஒரு செய்தி நான் பார்த்தேன். 83 வயதான ஒரு கிழவர் சொத்து பிரச்சனைக்காக 2 மகன்களும் சேர்ந்து அந்த 83 வயது கிழவரை அடித்தே கொண்டுட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க, இந்த 83 வயதாகக்கூடிய கிழவர் எத்தனை வருஷம் உயிரோட்டு இருந்திருப்பாரு யோசிங்க. ஒரு 2 வருஷம் இருக்குமா, இல்லை 1 வருஷம் இருக்குமா? அவரை, அந்த கிழவனை அடித்தே கொன்று சொத்தை அவர்கள் பறிமுதல் செய்ய ஆரம்பிச்சாங்க. நேற்றைய தினத்தில் செய்தியில் ஒரு வயதான ஒரு பாட்டியம்மானுடைய அந்த சங்கிலியை அறுக்கும்படிக்காக, ஏறக்குறைய அவங்களுக்கு ஒரு 78-80 வயசு இருக்கும், அவங்களுடைய சங்கிலியை அறுக்கும்படிக்காக பாட்டியை கொன்னுட்டு அந்த செயினை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் யோசிங்க, அவங்க இன்னும் எத்தனை நாள் உயிரோடு கூட இருக்க போறாங்க? வாழ்க்கையினுடைய இறுதிக்கு வரக்கூடிய அவர்களே கொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு தீமை உருவாக்கப்படுகிறது உண்டானால், வயசானவர்களை பார்த்தால் கையெடுத்து கும்பிடுகிறதற்கு ஒரு நினைவு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது உண்டு. ஆனா வயதானவர்களை கொலை செய்யும்படிக்காக, சின்ன சிறுவர்களை கொலை செய்யும்படியாக, சிறுமிகளை பாலியல் கொடுமை அந்த காரியத்திற்கு உட்படுத்தும்படியான இப்படிப்பட்ட மூர்க்கமான காரியங்களை உருவாக்குகிறது எது என்றால் பொல்லாத சாத்தானுடைய நேரடியான போர். இப்ப சாத்தானுக்கு மனு குலத்தினுடைய ஒட்டுமொத்த அழிவு தேவை. எல்லா மனுஷனை அழிக்கணும். என்னென்ன அந்த என்னென்ன வாயிலாக, என்னென்ன வழியாக அவர்களை அழிக்க முடியும், என்னென்ன காரியங்களை உருவாக்க முடியும், இப்படி பல தரப்பட்ட காரியங்களை பொல்லாத சாத்தான் அந்த நாட்களிலே உருவாக்கி கொண்டு வருகிறார். ஆகவே இந்த காரியத்தினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கிறது உண்டானால் இதுதான் கடைசியான ஆவிக்குரிய கடைசி கால யுத்தம் என்கிறதை நீங்களும் நானும் கட்டாயம் புரிந்து கொள்ள முடியும். இந்த யுத்தத்திற்கு ஒரு மனிதன் ஆயத்தத்தின் ஊடாக கடந்து வர வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார். நம்ம ஒப்பு கொடுத்தா நம்ம ஆயத்தப்படுத்தப்பட வேண்டியது அவசியம். ஒப்பு கொடுக்கலன்னு சொன்னா இந்த பிரசங்கம் உங்களுக்கு வேஸ்ட். இந்த பிரசங்கத்தினுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, யுத்தத்திற்கு ஒரு சேனையை ஆயத்தப்படுத்தக்கூடிய பணி. ஒரு மனிதன் யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் சாதாரணமான யுத்தத்திற்கும் ஆவிக்குரிய யுத்தத்திற்கும் பல தரப்பட்ட வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். சாதாரணமான யுத்தத்திற்கு சாதாரணமான ஆயுதங்கள் போதுமானவையாக இருக்க முடியும். சாதாரணமான உடல் வலிமை நமக்கு போதுமானதாக இருக்க முடியும். சாதாரணமான மன உறுதி நமக்கு போதுமானதாக இருக்க முடியும். சாதாரணமான கம்பீரமான தோற்றம் அல்லது அந்த காரியங்களை எப்படி நாம் மெய்யாகவே மேற்கொள்ள முடியும் என்கிற சில ஞான சம்பந்தப்பட்ட திறமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்த போதும் இந்த உலக ரீதியான யுத்தங்களை நாம் எளிதாக செய்துவிட முடியும். ஆனால் ஆவிக்குரிய யுத்தம் என்கிறது என்டையர் டிஃபரெண்ட், வித்தியாசமானது. அந்த மாதிரி இந்த உலக ரீதியான யுத்தத்தை போல ஆவிக்குரிய யுத்தத்தை உங்களாலும் என்னாலும் ஒரு காலம் செய்து முடிகிறது இல்லை. ஆவிக்குரிய யுத்தத்தினுடைய பரிமாணமே வேறு, அதனுடைய ஆயுதங்களே வேறு, அதனுடைய ஆயத்தங்களே வேறு, அதனுடைய தன்மையே வேறு. இந்த உலக பிரகாரமான ஆயத்தத்தோடு கூட ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய உங்களாலும் என்னாலும் முடிகிறது இல்லை. இப்போ இந்த கவனம் கல்லும் என்கிற தலைப்பு எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒரு கடைசி கால யுத்த சந்ததி, ஒரு ஆவிக்குரிய போரை உருவாக்கக்கூடிய யுத்த சந்ததி எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தி யுத்தத்திற்கு அவன் தகுதியாக்கப்பட்டு கடைசி கால போரின் ஊடாக கடந்து போக வேண்டும். இதற்கு தான் இத்தனை விதமான பிரயாசங்கள். இவ்வளோ நாள் நம்ம பிரசங்கம் பண்ணோம், இவ்வளோ நாள் நீங்கள் பிரசங்கம் கேட்டீங்க. கவனம் கல்லுங்கிறத பற்றிலாம் நான் பேசிகிட்டே வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் வேறு கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சுயா அந்த பிரசங்கம், ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஒரு பிரசங்கமா இருந்துச்சுன்னு சொல்லி. ஆனா சில பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம், எதுக்கு இந்த மாதிரி கவனையும் கல்லையும் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று. எதற்காக என்றால், கடைசி கால யுத்த சந்ததி இந்த நாட்களில் உருவாக்கப்பட வேண்டும். யார் இந்த யுத்த சந்ததி?
கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக யார் யார் தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ, ஆண்டவராகிய தேவனுடைய படையிலே நான் சேர ஆயத்தமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். அன்றைக்கு ஒரு ஏசாயாவை பார்த்து ஆண்டவராகிய தேவன் கேட்டார். பெரிய சிங்காசனத்தின் மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய கர்த்தரை, ஆண்டவராகிய தேவனை முகமுகமாய் ஏசாயா கண்ட மாத்திரத்தில் ஏசாயாவை பார்த்து கர்த்தராகிய தேவன் கேட்டார், என் ஜனம் அழிகிறார்கள், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்கிற ஒரு பெரிய ஒரு சத்தத்தை ஏசாயா கேட்ட மாத்திரத்தில், தேசத்தில் எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, இஸ்ரவேல் நாட்டில் எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆசாரியர்கள் இருக்கிறாங்க, லேவியர்கள் இருக்கிறாங்க, பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, கடவுளுக்கு பயப்படக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, அவர்கள் யாரையாகிலும் ஒருவனை அனுப்பும் என்று சொல்லி ஏசாயா சொல்லாமல் கர்த்தரை பார்த்தவன் சொல்லுகின்றார், என்னை அனுப்பும், நான் போகிறேன் ஆண்டவரே. இந்த ஒரு ஆயத்தம், இந்த ஒரு நிலை நம் வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். அதனாலதான் இந்த கடைசி கால யுத்தத்தை பற்றிதான சில விளக்கங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையின் பேரில் சில விளக்கங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்தேன். இன்றைக்கு நம்ம முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகின்றோம். இது ஒரு கடைசி கால யுத்த வீரனுக்கு இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு சுபாவம், ஒரு குவாலிட்டி. அவனுடைய வாழ்க்கையில இந்த யுத்தத்திற்கு எப்படி அவன் தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும், எதை அவன் பயன்படுத்தினால் சரியான ஆயத்தம் உள்ளவனாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையை காண்பிக்க முடியும். இதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள போகிறோம். இனி வரக்கூடிய நாட்களில் கவன் கல் என்கிற அந்த வார்த்தையை இனி இருக்காது. இனி யுத்தத்திற்குரிய ஆயத்தங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த யுத்தத்திற்கு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியம். சாதாரணமான நிலையிலே ஒரு மனிதன் யுத்தத்திற்காக கடந்து போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அதாவது இந்த கடையில் போய் சில பொருட்களை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை இராணுவ அதிகாரிகள் அழைத்து இந்த பையெல்லாம் கீழே போட்டுட்டு போய் யுத்தத்துக்கு வாப்பான்னு சொல்லி கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா யுத்தத்திற்கு சில பிராக்டிஸ் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் வருஷத்திற்கு முன்பதாக மூணார் என்கிற பகுதிக்கு நான் கடந்து போனது உண்டு. அது ஒரு பெரிய டேம் ஒன்று இருக்கிறது. மாட்டுப்பட்டி என்கிற ஒரு எஸ்டேட்டில் ஒரு பெரிய டேம் கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த டேம்னுடைய விசேஷமான காரியம் என்ன அப்படின்னா, அதிகாலை வேளையில் இந்த மிலிட்ரிக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஜனங்கள் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. காலையில் ஒரு 4:30 மணிக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. 4:30 மணிக்கு கூட்டிகிட்டு போனால் மூணாறு என்கிறது அது ஒரு ஹில் ஸ்டேஷன், ஹில் ஏரியா, மலைப்பாங்கான ஒரு பகுதி. அதாவது வெளியே வந்தாலே பயங்கர குளிர் தாக்கக்கூடிய ஒரு நிலையும் கூட. அந்த இடத்துல அதாவது பச்சை தண்ணியே பொதுவாக ஹோட்டல்ஸில் கூட பயன்படுத்த மாட்டாங்க. குடிக்கிற கூட ஹாட் வாட்டர் தான் கொடுப்பாங்க. அந்த இடத்துல அந்த இராணுவ வீரர்களை முதல் காரியம் எப்படி பழக்க வைப்பார்கள் அப்படின்னா, சரியாக காலை 4:30 மணிக்கு அந்த பெரிய டேமுக்கு முன்பதாக அழைத்து கொண்டு போய் அவர்கள் அந்த டேமுக்குள்ளாக அந்த மேலிருந்து அப்படி டைவ் பண்ணி அவர்கள் நீச்சல் அடித்து கொண்டு வர வேண்டும். ஏறக்குறைய 5 முறை நீச்சல் பண்ண வேண்டும். ஒரு முறை உள்ள குதிச்சிட்டாலே போதும், நம்முடைய உடல் எல்லாம் விரைத்து போனதை போல ஒரு ஃபீலிங் நமக்கு வர ஆரம்பிக்கும். எதுக்குன்னு சொன்னா, எந்த பனியாக இருந்தாலும் எந்த வெயிலாக இருந்தாலும் அவன் தாங்க வேண்டும். அப்படி சில ஆயத்தங்கள் அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அதே மாதிரி தான் ஒரு கர்த்தருடைய கடைசி கால யுத்த வீரன் என்கிறவர் சாதாரணமான நிலையில் இந்த வந்துட்டேன் நான் வர்றேன் ஆண்டவரே அப்படிலாம் போக முடியாது. ஒரு சில ஆயத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். என்ன ஆயத்தங்கள் இந்த கடைசி கால யுத்த வீரனுக்கு அவசியம் என்கிறதை நாம் மெய்யாகவே தெளிவாக இனி வரக்கூடிய நாட்களில் ஆழமாக நாம் தியானிக்க போகின்றோம். முதல் ஆயத்தம் எப்படிப்பட்ட ஆயத்தம் என்று பாருங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 11வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. வாசிக்க கேளுங்கள். அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். பட்டய கருக்குக்கு அவர்கள் தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனங்களிலே அவர்கள் பலம் கொண்டார்கள். யுத்தத்திலே அவர்கள் வல்லமை உள்ளவர்களானார்கள். அந்நியருடைய சேனைகளை அவர்கள் முறியடித்தார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பார்க்கிறோம். இவைகள் எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? எபிரேயர் 11வது அதிகாரம் முழுசும் விசுவாசம் என்கிற தலைப்பின் கீழாக சொல்லப்படுகிறது. அந்நியரின் சேனையை முறியடிக்க, யுத்தத்திலே ஜெயத்தை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள அந்த நாட்களிலே காணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசம் என்கிறதை தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்த துவங்கினார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் பல தரப்பட்ட வழியிலே கடந்து வர ஆரம்பிக்கிறது. சில விசுவாசங்கள் உங்கள் வாழ்க்கையிலே சுகத்தை பெறுகிறதற்கு கொடுக்கப்படுகிறது. சில விசுவாசங்கள் செயற்கரிய காரியங்களை செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. சில விசுவாசங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்ளும்படி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது. இப்படி விசுவாச
விசுவாசத்திலே பல திறப்பட்ட காரியங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். இப்ப நம்ம பார்க்க போகிற விசுவாசம் எப்படிப்பட்டது? யுத்தத்திற்கான ஒரு விசுவாசம். இந்த விசுவாசம் சாதாரணமான விசுவாசத்தை போல அல்ல. இந்த விசுவாசத்துல நீங்கள் இந்த விசுவாசத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்தில் ஜெயத்தை பெற்றுத்தான் தீர வேண்டும். ஒருவேளை இந்த விசுவாசத்துல பாதியில நீங்க அப்படி சோர்ந்து போயிட்டீங்கன்னா யுத்தத்திலே நீங்கள் தோல்வியை பெற்று உங்கள் ஜீவனை சாத்தானுக்கு முன்பதாக இழக்க நேரிட ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த விசுவாசத்துல கொஞ்சம் அலர்ட்னஸ், கொஞ்சம் கேர்ஃபுல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது அவசியம். கொஞ்சம் எச்சரிக்கையான ஒரு தன்மை. சாதாரணமாக மற்ற விசுவாசங்கள்ல உண்டு இல்லை என்று நம்ம சொல்லலாம். ஒருவேளை ஒரு வியாதிப்பட்ட மனிதன் படக்கூடிய விசுவாசம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வியாதிப்பட்ட மனிதன் ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என்னுடைய வியாதியை என்னை விட்டு நீக்குங்கன்னு ஜெபிக்கிறான். ஜெபித்து அவன் விசுவாசத்திலே அறிக்கைப்படுகிறான், என்னுடைய வியாதியை என்னை விட்டு போனதுக்காக ஸ்தோத்திரம். ஆனால் அந்த வியாதி போகவில்லை என்று சொன்னால் அந்த காரியத்தை அவன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்கிறான். சரி, ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமில்லை போல இன்னும் ஒரு முறை நம்ம ஜெபிக்கலாம் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொள்கின்றான். ஆனால் யுத்தத்திற்கு என்று வரக்கூடிய மனிதன் ஜெயித்தால் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். இல்லை, இந்த ஒரு தடவை போனால் போயிட்டு போது அடுத்த தடவை பார்த்துக்கலாம்னு சொல்ல முடியாது. ஆகவே இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப ஜாக்கிரதையும் நிறைந்ததும் கூட. ஆகவே இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி பயன்படுத்தப்பட வேண்டியது அவசியம். விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தரக்கூடிய ஆயுதம் என்று கர்த்தருடைய வேதத்தில் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட விசுவாசம் ஜெயத்தை தரக்கூடிய ஆயுதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வருகிறது. எதின்மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் ஜெயத்தை தரும் ஆயுதமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. சில காரியத்தை பார்க்கலாம். யோனாவின் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 5வது வசனம் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு வகையான விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் ஆழமா நீங்க கவனிங்க. இந்த ஆழமாக நீங்க கவனிக்கத்தான் அநேகமான காரியங்களை தேவன் உங்களோடு கூட பேசுகிறதை பிரத்யட்சமாய் பார்க்க முடியும். வாசிக்க கேளுங்கள். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள், அப்பொழுது நினிவேயிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனை அவர்கள் விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி அவர்கள் கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டை உடுத்திக் கொண்டார்கள். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் யோனா என்கிற தீர்க்கதரிசி ஆண்டவராகிய தேவன் நினிவே பட்டணத்தை நோக்கி அனுப்புகின்றார். அந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். இவர் நினைவுக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போனார். ஒரு பெரிய ஒரு மீனுடைய வாயிலே அவரை விழுங்கும்படிக்காக செய்து திரும்ப கொண்டு நினைவேல கொண்டு போய் போட்டார். இப்ப நினைவுக்கு போகக்கூடிய யோனா கர்த்தரை பார்த்து சொல்லுகின்றார், இல்ல ஆண்டவரே, உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றார். ஏனென்றால் நீர் மிகவும் இரக்கமுள்ள ஒரு தேவன், கிருபையுள்ள ஒரு தேவன், தீங்குக்கு மனஸ்தாபப்படக்கூடிய தேவன். ஆகவே இந்த வார்த்தையை சொல்லி ஒருவேளை அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா நீங்க அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய தண்டனையை கொடுக்காம போயிருவீங்க. இல்லப்பா, நீ போய் சொல்லுன்னு சொல்றாரு. சொன்ன உடனே கர்த்தருடைய வார்த்தையை அவர் போய் சொல்லுகிறார். ரொம்ப பெரிய பிரசங்கம்லாம் சொல்லல, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லல. ஆண்டவராகிய தேவனுடைய கோபத்தை பற்றி, ஆண்டவராகிய தேவன் நினிவே பட்டணத்தின் மேல் வைத்திருக்கக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றியும் பேசினார். பேசினதை கேட்ட ஜனங்கள் அந்த வார்த்தையை முதல் காரியம் விசுவாசித்தார்கள், நம்பினாங்க. அவங்கெல்லாம் யாரு அப்படின்னா, நினிவே பட்டணத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள், தேவனை அறியாத ஜனங்கள். கர்த்தர்னா அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. கர்த்தருடைய மகிமை அவங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுத்தது கூட கிடையாது. இந்த வார்த்தையை யோனா சொல்ல கேட்ட அந்த ஜனங்கள் உடனே அவர்கள் தங்களுக்குள் பேச துவங்கினார்கள். தங்கள் சரீரங்களில் இரட்டை உடுத்தி கொண்டார்கள், சாம்பலை தலையிலே வாரி போட்டு கொண்டார்கள். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் உபவாசம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆயுதமாய் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்க முடியும். இதுல 2 வகையான காரியங்களை பற்றி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகின்றேன். ஒன்று, தேவனுடைய வார்த்தை ஆயுதம் என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவராகிய இயேசுவை பரிசோதனை பண்ண சாத்தான் ஒரு முறை கடந்து வருகின்றார். நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும்னு சொல்றான். இந்த கல்லுகள் எல்லாவற்றையும் அப்பங்கள் ஆகும்படி செய்து சாப்பிடும் என்று சொல்லுகின்றார். இப்படி ஆண்டவராகிய தேவனை பார்த்து சாத்தான் பல திறப்பட்ட சோதனைகளை தரக்கூடிய நேரத்தில் இயேசு சாத்தானை ஜெயித்த ஆயுதம் தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஆயுதம். இந்த தேவனுடைய வார்த்தை என்கின்ற ஆயுதத்தை சரியாய் நாம் பயன்படுத்துகிறது உண்டானால் சாத்தானை முதல் காரியம் குறிவைத்து தாக்க முடிகிறது அவசியம். இந்த சாத்தானுடைய வல்லமைகள் எதற்கு நடுங்குகிறது அப்படின்னா, இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை சாத்தான் பார்க்கும் பொழுது நடுங்க ஆரம்பிக்கிறான்.
ஆனா ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நமக்கு சொந்தமாகாத இருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க போய் சொன்னா பிசாசு பயப்பட மாட்டான். எந்த வார்த்தையை நீங்க உங்களுக்கு சொந்தமா ஆக்கியிருக்கீங்களோ அதற்குத்தான் பிசாசு நடுங்குவானே தவிர, சும்மா பைபிள் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வார்த்தையை கொண்டு நீங்க கொண்டு எடுத்து பைபிளை திறந்து வாசலாம் பிசாசு போக மாட்டான். அப்படின்னா சாத்தான் என்ன செய்வான் பாருங்கள். நீங்க வந்து பைபிளை காமிச்சாலும் பிசாசு ஓடி இருக்கணும் தானே? இல்ல, பைபிள் தான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. பைபிளை காமிச்சாலும் சாத்தான் ஓட மாட்டான். சாத்தான் எப்பொழுது முறியடிக்கப்படுகிறான் என்றால், எப்பொழுது ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் சொந்தமாக்கப்படுகிறதோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆயுதங்களாய் மாற்றப்படுகிறது. எப்பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் சொந்தமாக்கப்படுகிறது என்றால், எப்பொழுது அவன் வார்த்தைகளை விசுவாசிக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகள் அவனுக்கு உரிமையாய் மாற்றப்படுகிறது. உரிமையாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் ஆயுதங்களாய் மாற்றமடைகிறதை நாம் பார்க்க முடியும். முதல் பரிமாணத்துல சாத்தான் இந்த இடத்துல தான் கடந்து வருகின்றான். என்ன செய்கின்றான்? நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க விடாத அளவிற்கு நிறைய வசனம், நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாக அள்ளி 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 கொட்டி இருக்கின்றார். ஆண்டவராக தேவன் தந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லா விதமான காரியங்களை பார்க்கும் பொழுது அவைகளிலே ஒன்றாகிலும் இல்லை என்கின்ற பதத்தில் நமக்கு சொல்லப்படவே இல்லை. ஆண்டவராக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமீன் என்றும் தான் இருக்கிறது. அதில் இல்லை என்கிற பதமே இல்லை. ஆகவே கர்த்தராக தேவன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து பலித்தேதான் தீரும். ஆனா ஏன் பலிக்கல அப்படின்னா, ஒரே ஒரு காரணம், அந்த வார்த்தையை நம்ப சாத்தான் அனுமதிக்க மாட்டான். அந்த வார்த்தையை நீங்க படிக்கலாம், வார்த்தையை நீங்க கேட்கலாம், வார்த்தையை அறிந்து கொள்ளலாம், ஆனால் வார்த்தையை விசுவாசிக்க பிசாசு விட மாட்டான். ஏனென்றால் வார்த்தையை நீங்க விசுவாசிச்சிட்டீங்கன்னா அந்த வார்த்தை தான் ஆயுதமாய் மாற்றப்பட்டு விடும் என்கிறது பிசாசுக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு காரியம். அதனால முதல் காரியமாய் ஆண்டவராக தேவன் சொல்லுகின்ற உன் விசுவாசத்தை எது மேல வைக்கணும்? தேவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நீ நம்பணும். கர்த்தருடைய வார்த்தைகளை உனக்கு உடைமையாய் மாற்றணும். அந்த விசுவாசத்தினால் நீ அதை சுதந்திரமாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளினால் தான் சாத்தானின் வல்லமைகளை எதிர்க்கும் மனிதனாக நீயும் நானும் மாற்றப்பட முடியும். ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நிராயுத பாணியாய் அல்லது ஆயுதங்களே இல்லாமல் நீங்கள் ஒரு எதிராளிக்கு முன்பதாக போய் நிற்கிறது உண்டானால் உங்கள் உள்ளத்திற்குள் உங்களை அறியாத பயமும் அச்ச உணர்வும் வருகிறத பார்க்க முடியும். உண்மையா இல்லை? யோசிச்சு பாருங்க. உங்க கையில ஆயுதமே இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை, உங்க கையில கை நிறைய காசு வச்சிருக்கீங்க, அப்புறம் நிறைய பொருட்கள் வைத்திருக்கீங்க, ஒரு ஆயுதம் உங்க கையில் இல்லை. திடீரென்று சொல்லி ஒரு திருடன் ஒருவன் முன்பதாக வந்து விட்டான், அல்லது ஒரு வழிபறி கொள்ளையின் உங்களுக்கு முன்பதாக வந்து விட்டார் வைத்துக் கொள்ளுங்கள். கையில ஆயுதம் இல்லாத இருக்கக்கூடிய நீங்கள் பயமடைந்து போயிருவீங்க, கூச்சல் போடுவீங்க, சத்தம் போடுவீங்க, யாராச்சும் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லுவீங்க. ஆனால் இதே நேரத்தில் திருடன் ஒருவன் வரக்கூடிய நேரத்தில் அநேகம் ஆயுதங்களை நீங்கள் உங்கள் வசமாய் வைத்திருக்கிறது உண்டானால் பயந்து நீங்க கத்துவீங்க நினைக்கிறீங்க? இல்ல. ஏனென்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை காண்பித்து மிரட்டி திருடை நீங்கள் மெய்யாகவே கொண்டு போட உங்களால் ஆகும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த வசனங்கள் எல்லா விதமான வசனங்களையும் விசுவாசத்தினால் ஆயுதமாக்கி கொள்ளுங்கள். உங்க பண்டசாலைகள் எல்லாம் ஆயுதங்களினால் நிரப்பப்பட வேண்டும். உங்களால் சுதந்திரிக்கப்பட்டிருக்கக்கூடிய வசனங்கள் ஆகிய ஆயுதங்களை நீங்க நிரப்ப 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 சாத்தானுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சுதந்திரமாக்கப்படாது இருக்கக்கூடிய வசனங்களினால் பிசாசுக்கு பயத்தை தர முடியாது. பிசாசு பயப்பட மாட்டான். ஆனால் சுதந்திரிக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆயுதங்களாய் கடந்து போகிறது. இந்த ஆயுதங்களை பார்க்கக்கூடிய பிசாசு நடுங்க ஆரம்பிக்கிறான். இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு முன்பதாக நின்று பிசாசனுடைய கைகளில் ராஜ்யங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது, வல்லமைகள் கொடுக்கப்பட்டிருந்தது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இயேசுவின் கையில ஒரே ஒரு ஆயுதம், வசனம் என்கிற ஆயுதம். பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம் தான். என்றாலும் கூட மனுஷனாக இந்த உலகத்திலே வந்த பொழுது சாத்தானை எதிர்க்கும் வல்லமை இயேசுனுடைய கரத்தில் கிடையாது. ஆனால் அவர் பயன்படுத்தின ஒரே ஒரு ஆயுதம் வசனம் என்கிற ஆயுதம். அந்த வசனம் என்கிற ஆயுதத்திற்கு பிசாசு அப்படி கீழே அப்படி ஒண்ணுமில்லாம போயிட்டான் பாத்தீங்களா, விழுந்துட்டான் பாத்தீங்களா. அப்படி என்றால் கர்த்தர் என்ன ஒரு வார்த்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார்? வசனங்களை உங்கள் சுதந்திரமாய் மாற்றிக்கொள்ளுங்கள். அதுதான் ஆயுத குவிப்பு என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நிறைய ஆயுதங்களாகி வசனங்களை சேர்த்து வைங்க, அவைகளை நீங்கள் பயன்படுத்துங்க, அவைகளை நீங்கள் உட்கொள்ள 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 அவைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக மெய்யாகவே கடந்து போக போக ஆயுதங்களின் பெருக்கங்கள் அதிகமாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கொஞ்ச நாளைக்கு முன்பதாக நம்ம நாட்டுக்கும் இந்தியாவிற்கும் அதாவது சீனாவுக்கும் விரோதமான நிறைய பிரச்சனைக்குரிய காரியங்கள் உருவாக்கப்பட்டது.
சீனாவுக்கு எதிராக ஒரு சில வழக்குகள் உருவாக்கப்பட்டது. என்ன வழக்குகள் உருவாக்கப்பட்டது? அவங்க நிறைய ஆயுதங்களை வச்சிருக்காங்கன்னு சொல்லி. இப்ப நமக்கு சில விமானங்களை அதாவது நம்முடைய இராணுவங்கள் வாங்கின பொழுது, நம்முடைய தலைமை பொறுப்புகள் வாங்கின பொழுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரும் நமக்கு விரோதமாய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் ஆயுத குவிப்பை நிறைய வச்சிருக்கிறாங்க, ஆயுதங்கள் நிறைய வச்சிருந்தா எங்களை அவர்கள் எளிதாக அழிக்க முடியும், பயப்படுறாங்க அவங்க. அதே காரியத்தை தான் உங்களுக்கு நான் சொல்றேன். வசனமாகிய ஆயுதங்களை நீங்கள் அதிகமாய் விசுவாசத்தின் மூலமாய் குவிக்க 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 சாத்தானுக்கு பயம் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஒன்று. இரண்டாவது காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தின் மேலே வைக்கக்கூடிய விசுவாசம் எதை நம்முடைய வாழ்க்கையில தருகிறது? நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன்னு சொன்னேன். ஒன்று, இவைகளை ஆயுதமாக்கக்கூடிய ஒரு தன்மை. இரண்டு, தேவனுடைய இரக்கங்களை உங்களை நோக்கி ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையை இது பெறுகிறது. யோனாவின் காலத்தில் என்ன நடந்தது பாருங்க. தேவனை அறியாத மக்கள், தேவனை உணராதிருக்கக்கூடிய மக்கள் கர்த்தராகிய தேவனை விசுவாசித்து அவங்க உபவாசம் பண்ணாங்க. தேவனுடைய இரக்கத்தை அவர்கள் ஈர்த்து கொள்ள துவங்க ஆரம்பிச்சாங்க. எப்படி பாருங்க, தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம் உங்கள் மேலே வருகிறது உண்டானால், அவருடைய கிருபை உங்கள் மேல் வருகிறது உண்டானால், சாத்தான் நடுங்க ஆரம்பிச்சிருவான். உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில எந்த விதமான ஒரு லிங்க் வந்துடக்கூடாது. அதுதான் பிசாசனுடைய முக்கியமான நோக்கம். பிசாசனுடைய முக்கியமான கருத்து என்ன? தேவனோடு மனிதன் இணைஞ்சிடக்கூடாது. அவன் இணைஞ்சிட்டால் தன்னுடைய வல்லமை அவன் பெருக்க ஆரம்பிச்சிருவான். தேவனுடைய இரக்கங்களை அவன் பெற்றுவிடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அவன் தயவை பெற்றுவிடக்கூடாது. ஏனென்றால் அவன் தயவை பெறுகிறது உண்டானால் நம்முடைய தேசமும் நம்முடைய இராணுவமும் அழிக்கப்பட்டு போகும். பிசாசுக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தருடைய மனதை இழகப்படக்கூடிய ஈர்க்கக்கூடிய எந்த தன்மையும் செய்ய விடாத அளவிற்கு சாத்தான் நிறைய தடைகளை மனுக்குலத்தை உருவாக்க ஆரம்பிக்கிறார். தேவனுடைய மனதை ஈர்க்கக்கூடிய வழிமுறை என்ன? நல்ல ஒரு காரியத்தில் யோனாவின் புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு? நினிவே ஜனங்கள் தேவனை அறியாதவர்கள், தேவனை அறியாத ஜனங்கள் தேவனை விசுவாசித்த பொழுது தேவன் அவர்களுக்கு இரக்கத்தை தருகிறது உண்டானால், தேவனாகிய கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய உனக்கும் எனக்கும், அவரை விசுவாசிக்கக்கூடிய உனக்கும் எனக்கும் கர்த்தர் எத்தனை மேன்மையை தருவார் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய மேன்மைகளை பெற வேண்டும் என்றால் விசுவாசம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதனாலதான் அந்த சாத்தான் என்ன செய்கின்றான்? உங்கள் விசுவாசத்தை கெட்டு போக பண்ணும்படிக்காக நம்முடைய விசுவாசத்தின் அடித்தளத்தை சாத்தான் மெய்யாகவே நிர்மூலமாக்கும்படி எத்தனைப்பட ஆரம்பிக்கின்றான். நம்முடைய விசுவாசம் என்கிறது அஸ்திபாரம். ஒரு கிறிஸ்தவனுடைய அஸ்திபாரம் விசுவாசம். விசுவாசத்தினால்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயங்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் கர்த்தராகிய தேவனும் கூட தம்முடைய விசுவாசத்தினால்தான் எல்லா காரியத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறார். வேத புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு? அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கின கர்த்தர் விசுவாசத்தினால் அவைகள் எல்லாவற்றையும் அந்தரத்திலே ஆண்டவராக தேவன் தொங்க வைத்திருக்கிறார். எந்த ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறதற்கு காரணம் என்ன? கர்த்தருடைய நம்பிக்கை, கர்த்தருடைய விசுவாசம். அந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இப்ப சாத்தான் செய்யக்கூடிய முக்கியமான வேலை என்ன? இந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தை கெட்டுப்போக பண்ணும்படிக்காக விசுவாசத்தின் மூலம் கர்த்தராகிய தேவனுடைய வசனங்களை ஆயுதமாக்கக்கூடிய முறைகளை தடுக்க வேண்டும் என்றார். ஆண்டவராகிய தேவனுடைய மனதை நம்மை நோக்கி ஈர்க்க செய்ய வேண்டும் என்றால் இந்த விசுவாசம் அவசியம் என்கிறதை பிசாசு அறிய ஆரம்பிக்கிறதுனால விசுவாசத்திற்கு எதிராக சாத்தான் நம்மை அறியாமல் போரிட ஆரம்பிக்கின்றார். எபிரேயர் 12:4 வாசியுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நம்ம எதிர்த்து நிற்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள், இரத்தம் சிந்தும்படியாக எதிர்த்து நிற்கும்படி உருவாக்கப்பட்டவர்கள். இந்த எதிர்த்து நிற்கக்கூடிய தன்மை எதனால் வருகிறது? விசுவாசத்தின் அடிப்படையில். ஒரு மனிதன் கர்த்தர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினால் தான் தன்னை காட்டிலும் பலவானை அவனால் மேற்கொள்ள முடிகிறது. தன்னை காட்டிலும் பலசாலியாகி பிசாசின் வல்லமைகளை அதமாக்கவனால் முடிகிறது. தன்னை காட்டிலும் ஆயுத பலம் மிகுந்தவனை மேற்கொள்ள வேண்டும் என்றால் காரியம் என்ன? விசுவாசம் என்கிற ஒரே ஒரு காரியம் போதும். இந்த விசுவாசத்தை கெட்டு போக பண்ணதுதான் பொல்லாத பிசாசானவன் நிறைய காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான். நம்முடைய அடித்தளமாக விசுவாசத்தை தோண்டும்படியாக. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், ஒரு வீட்டினுடைய மேல் பகுதியை யாராகிலும் ஒருவன் உடைக்கிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஒருவேளை உதாரணமா இப்ப இருக்கக்கூடிய கட்டடத்தை பார்த்தீங்கன்னா, கட்டடத்தினுடைய மேல் பகுதியில் பூசப்பட்டிருக்கக்கூடிய வண்ணங்கள், பூச்சிகள்,
ஒருவேளை மேல பூசப்பட்டிருக்கக்கூடிய சாந்துகள், சிமெண்ட்டுகள், வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கற்கள், இவைகள் எல்லாவற்றினாலும் இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. யாராகிலும் வரக்கூடிய ஒரு மனுஷன் தன்னோட கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து மேல இருக்கக்கூடிய அந்த கல் அப்படி தோண்டுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதை நீங்களும் நானும் பார்க்கக்கூடிய நாம் வெறுமனே இருக்க மாட்டோம். அவனை பார்த்து சொல்லுவோம், எதுக்கு அந்த ஒரு காரியத்தை செய்யற, எதுக்கு இந்த மாதிரி அதாவது இந்த பில்டிங்கை நீ டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாய். நம்ம கேட்க ஆரம்பிச்சிடும். இவன் தோண்ட வரக்கூடியவன் மேலெழுந்த வாரியான காரியத்தை செய்கிறது இல்லை, அது நீங்க பார்க்கக்கூடிய வண்ணமாய் செய்கிறது இல்லை. அவன் தோண்டக்கூடியவன் நீயும் நானும் பாராத அஸ்திபாரமாகிய விசுவாசத்தை தோண்ட போகின்றான். அஸ்திபாரத்தை தோண்டா நமக்கு தெரியாது. மேல கட்டடத்தை நம்ம பார்ப்போம், மேல இருக்கக்கூடிய எல்லா விதமான கட்டுமான பணிகளை பார்ப்போம், எல்லாமே நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லா இருக்குங்க, எல்லா விதமான காரியம் நல்லா இருக்கு, பெயிண்டிங் நல்லா இருக்கு, அப்புறம் அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள் ரொம்ப நேர்த்தியா இருக்கு, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய நாம் அஸ்திபாரத்தை ஒரு முறை கூட நம்ம செக் பண்ணி பார்க்கறதே இல்லை. நம்ம இப்போ ஒரு பில்டிங் கட்டியிருந்தோம்னா ஒவ்வொரு முறை நம்ம அஸ்திபாரத்தை தோண்டி பார்ப்போமா? பார்க்க மாட்டோம். நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் பார்க்க மாட்டோம். இந்த பார்க்காது இருக்கக்கூடிய, கவனிக்காது இருக்கக்கூடிய அஸ்திபாரமாகிய விசுவாசத்தை தான் சாத்தான் கண் கொண்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். இதை மனுஷன் மறந்துட்டான். இதை பத்தி அவன் தன்னுடைய மனசுல யோசிக்கிறது. மேல கட்டடத்தை கட்டிட்டே போறான். ஊழியம் என்கிற கட்டடம், தன்னுடைய ஆவிக்குரிய நிலை என்கிற கட்டடம், ஆண்டவருடைய அபிஷேகம் என்கிற கட்டடம், ஆண்டவராகிய தேவனுக்குள் வளரக்கூடிய வளர்ச்சி என்கிற ஒரு கட்டடம், ஆண்டவருடைய ஆவிக்குரிய அனுபவங்களை பெறக்கூடிய கட்டடம், இப்படி பல தரப்பட்ட கட்டடங்களை கட்டக்கூடிய அவன் அஸ்திபாரத்தை பார்க்க அவனுக்கு நேரமே இல்லைங்க. ஆகவே இந்த பொல்லாத சாத்தான் என்ன செய்கின்றால், மேலே எதையுமே தொடுகிறது. உடனே நம்ம யோசிப்போம், பிசாசு ஒருவேளை மறந்துருப்பிட்டான் போல, உலகம் எல்லாம் மறந்துரும்னு நம்ம நினைச்சோம். ஆனா உலகம் மறந்துருப்பதோ இல்லையோ, பிசாசு மறந்துருப்பிட்டான் போல, இப்பொழுது நம்மை வஞ்சிக்க சாத்தான் வரவில்லை என்று சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனால் வஞ்சிக்கும்படி வரக்கூடிய சாத்தான் எங்கே வருகிறான்? அஸ்திபாரமாகிய விசுவாசத்தை கெடுக்கும்படி வருகின்றான். கொஞ்சம் யோசிங்க, மேலே இடிச்சாலும் கட்டடம் விழுந்துரும், ஆனால் அஸ்திபாரம் இடிக்கப்படுகிறது உண்டானால் கட்டடம் முழுவதும் தகர்ந்து போக ஆரம்பிச்சிடும். ஒரு செங்கல் கூட மெஞ்சாது, எல்லாமே ஒண்ணுமில்லாமல் போக ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னால பெரிய வெள்ளம், அதாவது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த கேரள ராஜ்யத்துல பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று தோண்டினாங்க. முன்னால் பார்த்தீங்கன்னா பல அடுக்கு மாடி கட்டடம், பெரிய பள்ளம் தோண்டிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அதுல நியூஸ்ல காமிக்கிறாங்க, பள்ளம் தோண்டி கொடுக்கக்கூடிய நேரத்தில் நல்ல வேலையா போச்சு, ஆட்கள் அந்த கட்டடத்துல யாருமே இல்லை. திடீர்னு சொல்லி சீட்டு கட்டு கீழே விழுகிறது மாதிரி அப்படி கீழே விழுந்து ஒரு செங்கல் மேல் ஒரு செங்கல் இல்லாதபடி எல்லாமே உடைஞ்சு போயிடுச்சு. காரணத்தை விசாரித்த பொழுது அவர்கள் அந்த கட்டடத்துடைய அஸ்திபாரம் வரைக்கும் இங்க பெரிய ஒரு பள்ளம் தோணுனதுனால கட்டடம் அப்படி சரிந்து போயிடுச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்சம் யோசிங்க, கட்டடத்தை மேலடிக்கணும்னு அவசியம் இல்லை, அஸ்திபாரம் தோண்டப்பட்டாலே போதும். ஆகவே இந்த பிசாசு செய்யக்கூடிய முதல் காரியம் என்ன? விசுவாசத்திற்கு எதிராக நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும்படிக்காக சாத்தான் கடந்து வருகிறான். அப்போ முதல் காரியம், இந்த விசுவாசத்திலே ஒவ்வொரு ஆவிக்குரிய யுத்த வீரனும் தன்னுடைய நிலைகளை உறுதிப்படுத்த வேண்டும், உறுதியாக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த விசுவாசத்துல இரண்டாவது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, முக்கியமான நிலை எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அவரை பற்றும் விசுவாசத்தால், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. வசனத்துல என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? அந்த கர்த்தராகிய தேவன் மேல வைக்கக்கூடிய விசுவாசம் தேவனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை நமக்குள் தருகிறது. ஒரு மனிதன் தேவனோடுக்குள்ள நெருங்கின ஐக்கியம் கொள்ளுகிறது விசுவாசத்தின் வழியாக கொள்ள துவங்குகின்றான். இந்த தேவனோடு நேரடியான ஐக்கியம் கொள்ளும் பொழுது பிசாசானவன் இப்படிப்பட்ட மனிதனுக்கு பயம் கொள்ள ஆரம்பிக்கின்றான். உங்களுக்கே நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று. இந்த கதையில ஒரு நரியும் ஒரு பெரிய ஒரு சிங்கமும் காட்டுக்குள் கடந்து போனது. அந்த சிங்கம் அந்த நரியை பார்த்த பொழுது, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சாப்பிடுகிறதுக்கு இறை தேடும்படிக்காக எத்தனையோ ஆகாரங்களை நான் தேடி கடந்து போய் பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. என்றாலும் கூட வழியில நீதான் மாட்டின ஒன்று, நான் இன்னைக்கு நான் சாப்பிடாம விட மாட்டேன்னு சொன்னது. நரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியாது, தந்திரம் வாய்ந்ததும் கூட. நரி அந்த சிங்கத்தை பார்த்து சொன்னது, இல்ல நான் கடவுளுடைய தூதன், உங்களுக்கு தெரியாது, கடவுளுடைய வார்த்தையை சொல்லும்படிக்காகத்தான் இந்த உலகத்துல இந்த இடத்துக்குள்ளாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுது. உடனே சிங்கம் அதை பார்த்து கேட்டுச்சு, நான் உன்னை எப்படி நம்புறது, கடவுளுடைய மனுஷன் சொல்ல எப்படி நம்புறது? நீங்களும் நானும் நம்ம காட்டுக்குள்ள போவோம், என்னை பார்க்கக்கூடிய எல்லா விலங்குகளும் என்னை கண்டு நடுங்கும் என்கிறதை பற்றி பேசினது. உடனே சரின்னு சொல்லி சிங்கமும் நரியும் காட்டுக்குள்ள போச்சு.
வழக்கம் போல நரியை பார்த்துல சிங்கத்தை பார்க்கக்கூடிய விலங்குகள் நடுங்கிறது உண்டு, உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிங்கம் நரியும் போன பொழுது நரியை பார்த்து தான் பயப்படுது போல என்று சொல்லி சிங்கம் நினைத்து ஆமாமா உண்மையிலேயே நீ கடவுளுடைய தூதன் தான் என்று சொல்லி அதை கொல்லாமல் விட்டு போனது. அதே மாதிரி கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது பிசாசுனுடைய வல்லமைகள் எல்லாம் நம்மை கண்டு நடுங்க ஆரம்பிக்கும். சாதாரணமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு எதிராய் வரக்கூடிய அநேகம் ஆயுதங்கள் கர்த்தரை நம்ம கூட நெருக்கமாய் வைத்திருக்கக்கூடிய நேரங்களில் பிசாசின் வல்லமைகள் தொடுகிறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. இதை விளக்குகிறதுக்கு நல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இயேசுவோடு கூட நெருக்கமாய் இருக்கக்கூடிய சீஷர்கள், அதில் குறிப்பாக அந்த 3 சீஷர்கள், அந்த 3 சீஷர்களுக்கு தான் நிறைய காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். கடைசியில் அந்த மரண திருவாய்க்குள்ளாக கடந்து போகின்றார். போகும்போது அந்த சீஷர்களிலே சீமோன் பேதுரு என்கின்ற சீமோனை பார்த்து கர்த்தர் பேசுகின்றார். சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை சுளைகில் போட்டு புடைக்கும்படி என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். என்றாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன்னு சொன்னார். இப்போ சாத்தான் நினைச்சிருந்தான்னா சீமோன் பேதுருவை அவன் எளிதாக தொற்றுக்க முடியும், எளிதாக அழிச்சிருக்க முடியும், எளிதாக ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்க முடியும். ஆனாலும் கூட தேவனோடு ஐக்கியம் கொள்ளும் பொழுது தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக சாத்தானால் உங்களையும் என்னையும் தொட முடியாது. சாத்தான்கிட்ட ஆண்டவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினால் ஒளிய உங்க மேல வர முடியாது அவனால். அதனால்தான் இந்த பேதுருவை தொடுகிறதுக்கு சாத்தான் இயேசுவிடத்துல பெர்மிஷன் கேட்கிறான். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே உம்முடைய சீஷனாய் உமக்கு நெருங்கின ஐக்கியமுள்ள ஒரு மனிதனாய் காணப்படக்கூடிய பேதுரு, இவனை நான் சோதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இவனுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன், இவனை தொடக்கூடிய அதிகாரத்தை நீர் எனக்கு தர வேண்டும். சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். கர்த்தர் கொடுத்தால் தான் பிசாசினால் தொட முடியும். காரணம் இயேசுவோடு வைக்கக்கூடிய நெருங்கின ஐக்கியம். அப்ப இந்த ஐக்கியம் சாத்தானுக்கு பயத்தை தரக்கூடிய ஆயுதம் என்கிறதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவனோடு கூட வைக்கக்கூடிய ஐக்கியத்தை எதன் மூலமாய் பெற்றுக்கொள்கின்றார்? எபேசியர்ல சொல்லப்பட்டதை போல விசுவாசம் என்கின்ற பரிமாணத்தின் மூலம் அவரோடு கூட இணைக்கப்படக்கூடிய அந்த நிலையிலே நாம் கடந்து போக ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம கூட வருகிறது உண்டானால் சாத்தானால் பயன்படுத்தப்படும் எந்த ஆயுதங்களின் கூறுகளையும் மடங்கடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எத்தனை ஆயுதங்கள் வந்தாலும், எத்தனை ராஜாக்களுடைய சரித்திரங்களை நாம் வாசித்திருக்கிறோம், எத்தனை நியாயாதிபதிகளுடைய சரித்திரங்களை நாம் வாசித்திருக்கிறோம். இவர்கள் எல்லாரும் வெற்றி கொண்டது தங்கள் புய பலத்தினாலேயோ தங்கள் மாம்ச அறிவினாலேயோ தங்களுடைய எல்லா விதமான வல்லமைகளினாலேயோ அல்ல. அவர்கள் கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொண்ட பொழுது வெள்ளங்களை போல சத்துருக்களை ஆண்டவராகிய தேவன் சிதறி ஓடப்பட துவங்கினார். ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் கோத்திரத்தாருக்கு முன்பதாக நிற்க முடியாமல் நிர்மூலமாக்கி போட்டதற்கு காரணம் யுத்தத்திலே ஜெயபலமான கர்த்தர் அவர்களோடு கூட இருந்ததுதான் காரணம். இப்ப விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கொள்ளப்பட துவங்குகிறது. இந்த விசுவாசத்தை நம்ம அதிகப்படுத்த தேவனோடு நெருங்கும் ஒரு ஐக்கியம், தேவனோடு நெருங்கும் ஒரு அந்யோன்யம், தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு பரஸ்பரமான ஒரு உறவை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது சாத்தான் நம்மை கண்டு பயமடைய துவங்க ஆரம்பிக்கிறான். கர்த்தராகிய தேவனை விட்டு இவன் பிரிந்தால் ஒழிய இவனை நான் கெடுக்க முடியாது. கர்த்தராகிய தேவனோடு கூட ஐக்கியம் வைத்திருக்கக்கூடிய வரைக்கும் இவனை தொட எனக்கு அதிகாரம் இல்லை, இவனை ஜெயிக்க எனக்கு வல்லமை இல்லை. கர்த்தரை விட்டு எப்படி பிரிக்கலாம் சொல்லி பார்க்க முடியுமே தவிர உங்களோடு கூட நேருக்கு நேராக யுத்தம் செய்ய பிசாசினால் முடிகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகின்றார், விசுவாசம் ஆகிய ஆயத்தம் ஒவ்வொரு யுத்த வீரனுக்கும் அவசியம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாம கர்த்தரோடு கூட ஒரு மனிதன் சேர ஆரம்பிக்கும் பொழுது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தரோடு இசைந்த அனுபவம் எதை நம்முடைய வாழ்க்கையில தருகிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவனுடைய மனதும் அவன் மனதும் ஒன்றாய் இணைக்கப்பட்டது. தேவனோடு கூட இசைந்த ஒரு வாழ்க்கை, கர்த்தரின் மனதை அவன் புரிந்து கொள்கிறான். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எந்த இடத்திலே போக வேண்டும், எந்த இடத்தில் நாம் நிர்மூலமாக்க வேண்டும், எந்த இடத்திலே நாம் ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும், எந்த இடங்களிலே சாத்தானுடைய காரியங்களை தவிடுபடியாக்க வேண்டும், அவன் தன் வாழ்க்கையை தெளிவாய் மையாவை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறான். இதற்கு தேவை என்ன? கர்த்தருடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் இசைந்த ஒரு அனுபவம். ஆகவேதான் ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் சாத்தானுக்கு எவ்வளவு பயப்படவே இல்லை. கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை போல பிசாசானவன் வந்தார். மெய்யாகவே துஷ்ட மிருகங்களோடு கூட எனக்கு அநேகம் போராட்டங்கள் நடந்தது பவுல் அப்போஸ்தலன் பேசுகின்றார். என்றாலும் கூட ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினால் நான் அவரை மேற்கொண்டேன் சொல்றாரு.
எத்தனையோ விதமான அந்த உள்ளான போராட்டங்கள், வெளியரங்கமான போராட்டங்கள், அந்தரங்கமான போராட்டங்கள் வந்த பொழுதிலும் ஜெயிக்கிறதற்கு காரணம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தால் எல்லா காரியங்களையும் நான் மேற்கொண்டேன். கர்த்தரை சார்ந்து அவர்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு காரியத்தில் வரக்கூடிய யுத்தங்கள், ஆவியிலே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதனுக்கு அந்த காரியங்களை கர்த்தர் பேச ஆரம்பிச்சார். யுத்தத்தினுடைய தன்மை வரப்போகிறது மகனே, யுத்தத்தினுடைய பிரச்சனை மூழப்போகிறது, யுத்தத்தினுடைய காரியம் வரப்போகிறது, உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள். கர்த்தர் பேசுகிறார். பேசக்கூடிய மாத்திரத்தில் அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறது உண்டானால் எளிதா சாத்தான் எத்தனை வல்லமை நிறைந்த பயங்கரம் நிறைந்த ஆயுதங்களை பயன்படுத்தும்படி கடந்து வந்தாலும் தேவனுடைய மனதை, தேவனுடைய ஆழங்களை புரிந்து கொண்ட மனிதனை சாத்தானால் ஒரு நாளும் தொட முடிகிறதே இல்லை. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரோடு சேரக்கூடிய நிலையை விசுவாசத்தின் வழியாகத்தான் நீயும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் கர்த்தர் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு போதும்னு சொன்னாங்க. கர்த்தரை காட்டில் வேறு ஒன்று எங்களுக்கு வேண்டாம்னு சொன்னாங்க. தேவனுடைய மகிமை ஒன்று எங்களுக்கு போதும், அதை காட்டிலும் எதையும் நாங்கள் அதிகமாய் நேசிக்க மாட்டோம். கர்த்தர் மேல வச்சிருக்க விசுவாசத்தை வச்சுட்டோம், இனி நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை இங்கும் அங்கும் சிதற பண்ண மாட்டோம். ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை நம்பி சார்ந்து போனதற்கு காரணம் அவராலே அன்றி அவர்களுக்கு மீட்பு இல்லை என்கிறதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொண்டாங்க. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையாகிய நீயும் நானும் கர்த்தராகிய தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். தேவனோடு இணைக்கப்படும் ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அவரோடு ஒரே ஆவியாய் இசைந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவை. இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது யுத்தத்திற்கு உங்களை அறியாமல் நீங்கள் ஆயத்தப்படுத்தப்படுத்துவாங்க ஆரம்பிக்கிறீங்க. ஒரு வசனத்தை வாசிக்க கேளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரம் 28வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். மத்தேயு 9:28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். அந்த குருடர்கள் அவரிடத்திலே வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். வசனத்துல மூன்றாவது காரியம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வல்லமை என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி சாதாரணமான ஒரு வல்லமையான ஒரு காரியமாக அல்ல. நம்ம கற்பனை பண்ணக்கூடிய வல்லமை, ஒரு மனுஷீக வல்லமை நமக்கு தெரியும், ஒரு மனுஷீக பலம் நமக்கு தெரியும், ஒரு மனுஷீகத்தினுடைய சக்தி நமக்கு தெரியும். ஒரு 4 முரடர்கள் சேர்ந்தா என்ன செய்வாங்க நமக்கு தெரியும். 4 பேர் கையில் ஆயுதங்களோடு கூட வருகிறது உண்டானால் அவருடைய பலம் நமக்கு தெரியும். ஒரு இராணுவத்தினுடைய பலம் நமக்கு தெரியும், ஒரு சேனைகளுடைய பலம் நமக்கு தெரியும், ஒரு பெரிய ஆயுதத்தினுடைய பலம் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய பலம் நமக்கு தெரியாது. கர்த்தருடைய பலம் நீங்களும் நானும் நினைக்கிறது போல சாதாரணமானது அல்ல. ஒரு இராணுவத்தையே கர்த்தருடைய பலம் கலங்க பண்ணக்கூடியது. ஒரு இராணுவத்தையே கர்த்தருடைய பலம் சிதற பண்ணக்கூடியது. லட்சக்கணக்கான வீரர்களை ஒரு வினாடியிலே அந்த பலம் அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தது. அவர் என்ன காரியங்களை சொல்கிறாரோ அந்த காரியங்கள் அப்படியே உருவாக்கப்படக்கூடிய சக்தி பெற்றது கர்த்தருடைய பலம். இந்த பலத்தை தான் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பி கடந்து போக ஆரம்பித்தார். யோசுவா தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த பலத்தை தான் மெய்யாகவே நம்பி கடந்து போக ஆரம்பித்தார். ஆண்டவராகிய தேவன் சொன்னார், எரிகோ கோட்டையை தகர்க்கக்கூடிய பொறுப்பை யோசுவா உன்னுடைய கரங்களில் நான் தருகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் பேசினார். யோசுவா கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தைகளை நம்பி கடந்து போனான். ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன காரியங்களை உருவாக்க வேண்டும், எதை கொண்டு நாங்கள் இந்த பட்டணத்தை, இந்த கோட்டையை நாங்கள் அதமாக்க வேண்டும். கர்த்தராகிய தேவன் சொன்னார், ஒரு ஆயுதமும் வேண்டாம் யோசுவா, இந்த பட்டணத்தை நீங்கள் சுற்றி வாருங்கள், இந்த கோட்டை தகர்ந்து போகிறதை பார்க்க முடியும். மனுஷனுடைய ஞானத்தினால் கூடாதது தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினால் ஆகும் என்கிறதை அறிந்த யோசுவா பட்டணத்தை 7 முறை சுற்றி வந்து தாங்கள் நின்ற இடத்திலே நின்று கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணின மாத்திரத்துல எரிகோ பட்டணத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய இந்த கோட்டைகள் தவிடு பொடியாக இடிக்கப்பட்டு போகிறத பார்க்க முடியும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, கர்த்தராகிய தேவனுடைய பலம் நம்முடைய பலத்தை காட்டிலும் அவருடைய பலம் எத்தனையோ மடங்கு பெரியது, எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இந்த பலத்தை சாத்தான் உங்களை நம்ப விடாத அளவிற்கு அந்த பலத்தை குறுகி போகக்கூடிய ஒரு காரியத்தை போல காண்பிக்க ஆரம்பிக்கிறார்.
நிறைய பேர் நம்மகிட்ட வந்து நிறைய காரியத்தை பேசுவாங்க. இவைகளையெல்லாம் கர்த்தராகிய தேவன் செய்ய முடியுமா? இவைகளெல்லாம் கர்த்தர் உருவாக்க முடியுமா? மரித்து போன இந்த செல்லை கர்த்தராகிய தேவன் எழும்ப செய்ய முடியுமா? இந்த மரித்து போன இந்த மனுஷனுடைய உடம்பிலே காணப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களை கர்த்தர் உயிரடை செய்ய முடியுமா? இந்த உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போய்விட்டதை இந்த உறுப்புகளை செயல்படுத்த முடியுமா? ஜனங்கள் ரொம்ப சந்தேகப்படுறாங்க. கர்த்தர் சொல்லுகின்றார், மரித்து 4 நாட்களாக்கப்பட்ட லாசருவையே உயிரோடு கூட வரப்படுகிறது கர்த்தருடைய வல்லமை என்றார். மரித்து போன உன் உடல் உறுப்பை கர்த்தராக தேவன் சுகப்படுத்த முடியாதா? சாத்தான் என்ன சொல்கிறான் பாருங்கள், இன்னென்ன விஷயத்தை தான் கர்த்தருக்கு செய்ய முடியும். அவருடைய வல்லமையை நம்ப விடாத அளவிற்கு விசுவாசத்தை மட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறார். அவருடைய வல்லமை நீங்களும் நானும் நினைக்கிறதை காட்டிலும் ஒரு சாதாரணமான ஒரு வல்லமைக்குரிய ஒரு காரியமாய் இல்லாமல் அதீதமான வல்லமை உள்ளது, அதீதமான பலம் வாய்ந்தது. அவர் ஒரு காரியத்தை நினைத்தால் அது அப்படி நடந்துரும். அவர் ஒரு காரியத்தை யோசிச்சா அது அப்படி உருவாக்கப்பட ஆரம்பிச்சிடும். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஒரு ராஜ்யத்தை கட்டவும் ஒரு ராஜ்யத்தை கவிழ்க்கவும் என்னால் ஆகும் சொல்றாரு. அவர் சொல்லுகின்றார், பூமியை நான் நிறுத்தாது அப்படி நின்று போயிடும், பூமியை நான் இயக்காது இயங்க ஆரம்பிச்சிடும். திமிங்கலங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய கர்த்தர் அவர் பேசுகின்றார். ஆனால் மனுஷனால் அதை நம்ப முடிகிறது இல்லை. ஏனென்றால் சாத்தான் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ப விடாமல் அந்த விசுவாசத்துல நீங்கள் கர்த்தருடைய வல்லமையை நம்புகிறது உண்டானால் எதையும் சாதிக்கும் மனிதனாய் நீ மாற்றப்பட்டுருவ. சாத்தானை இந்த வல்லமையினால் கர்த்தராக தேவன் வைத்திருக்கக்கூடிய இந்த வல்லமையினால் மெய்யாகவே நிர்மூலமாக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விசுவாசம் உனக்குள்ள வருகிறது உண்டானால் எளிதாய் சாத்தானை கவிழ்த்து போட உன்னால் ஆகும். சாத்தானுக்கு தெரியும். ஆகவே கர்த்தருடைய வல்லமையை நம்ப அவன் அனுமதிக்க மாட்டான். கர்த்தருடைய வல்லமை இவ்வளவுதான், சின்ன ஒரு லிமிட்டுக்கு தான் கர்த்தராக தேவனால் செய்ய முடியும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு நண்பர், அடிக்கடியாக என்னோடு கூட ஊழியத்திற்கு வரக்கூடிய ஆரம்ப நாட்களிலே ஊழியத்துக்கு வரக்கூடிய நண்பர் ஒருவர், அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, கர்த்தராகிய தேவனுக்கு தலைவலியை சுகமாக்க முடியும், காய்ச்சலை சுகமாக்க முடியும், வயிற்று வலியை சுகமாக்க முடியும், ஏன் ஒருவேளை கைவலியை கூட சுகமாக்க முடியும். ஆனால் கேன்சர், அல்சர், இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகளை எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் சுகமாக்க முடியாதுன்னு சொல்லியே என்கிட்ட சொல்லியிருக்கார். அதனால நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன பிரதர், இந்த மாதிரி பெரிய பெரிய வியாதிகள் இருக்கக்கூடிய மக்களை நீங்கள் பார்க்கிறது உண்டானால் அவர்களுக்கு நீங்கள் ஜெபிக்காம பேசாம போயிருங்க. அவங்கள சொல்லுங்க, நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் சுகம் கொடுத்தா வாங்கிக்கங்க சொல்லிட்டு போயிருங்க. அவங்கள ஜெபிச்சு உங்களாலும் என்னாலும் விடுவிக்க முடியாதுன்னு சொல்லுவார். நான் உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன், 4 நாட்கள் ஆக்கப்பட்ட அந்த சரீரத்தை கர்த்தர் உயிரோடு கூட எழும்பப்படுகிறது உண்டானால் நம்முடைய ஜீவனிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா தன்மைகளையும் ஆண்டவராக தேவன் உருவாக்க அவரால் முடியாதா? கர்த்தருடைய வேதத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய நம்பிக்கை மகா பெரிய நம்பிக்கை. அந்த 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 வல்லமையை உங்களாலும் என்னாலும் கட்டுப்படுத்தக்கூட முடியாது. அன்கன்ட்ரோலபிள் பவர் சொல்லக்கூடிய அந்த வல்லமை உங்களாலும் என்னாலும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த வல்லமை மகா பெரிய வல்லமை, மகா பெரிய சக்தி, மகா பெரிய கிரியை. ஜனங்கள், எல்லா விதமான ஜனங்களும் பேசினாங்க, ஆண்டவராகிய தேவனை நாம் எட்டி கொண்டிருக்கிறோம், கடவுளுக்கு பக்கத்தில் நம்ம வந்து நெருங்கி போயிட்டோம், கடவுளாகிய தேவன் நம்மை கண்டு பயப்படக்கூடிய ஒரு சூழல்களிலே கடந்து வந்திருக்கிறோம். இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால பேசிட்டு இருக்காங்க. 2004 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் நம்முடைய விஞ்ஞானங்கள் எல்லாம் மெய்யாகவே பலுகி பெருகி போகிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல கடவுள் இனி வரக்கூடிய நாட்களில் தன்னுடைய இருப்பிடத்தை காலி பண்ணிட்டு கடந்து போயிடுவார், நம்ம கடவுள் பக்கத்துல வரைக்கும் போயிட்டோம் பாருங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல டிசம்பர் மாதத்தில் வந்தது பாருங்கள் ஒரு சுனாமி. ஜனங்கள் எல்லாரும் கலங்கி போயிட்டாங்க. கடலை பார்த்திருக்கிறோம், இத்தனை நாள் வரைக்கும் சமுத்திரத்தினுடைய பக்கத்துல போய் நின்று இருக்கிறோம், ஆனால் கடல் பொங்கி நாங்க பார்த்ததில்லை, கடல் ஊருக்குள் வந்து நாங்கள் பார்த்ததில்லை. இப்ப பாருங்க, சுனாமியினுடைய அலை தாக்குதலை கட்டுப்படுத்த முடியல. சுனாமியை விடுங்க, கண்ணுக்கு தெரியாத அந்த கொடிய கொல்லக்கூடிய நோயாகிய வைரஸ் நோயை உங்களால என்னாலையும் கட்டுப்படுத்த முடியுதா பாருங்க. எங்கெங்க கொண்டு ப்ளீச்சிங் பவுடர் போடுறீங்க, எங்கெங்க கொண்டு எத்தனையோ விதமான அதாவது அந்த அந்த மருந்துகள் யாவற்றையும் ஸ்ப்ரே பண்றீங்க, அந்த கிருமியை கண்ணில் கூட பார்க்க முடியாத கிருமிக்கு நடுங்கி நீங்களும் நானும் மாஸ்க் போடலையா? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள், அவருடைய வல்லமைக்கு முன்பதாக நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. இதை நீயும் நானும் புரிந்து கொள்ள விடாமல் சாத்தான் இந்த விசுவாசத்தை மட்டுப்படுத்தி போட ஆரம்பிக்கிறான். ஏனென்றால் எங்க நீ விசுவாசிச்சு கர்த்தருடைய வல்லமையை சார்ந்து சாத்தானை எதிர்க்கு நீ புறப்பட்டு விடுவாயோ என்கிறதை பற்றிதான அச்சமும் பயமும் பிசாசுக்குள் இருக்கிறதுனால உங்களை கர்த்தராக தேவனை நம்பும்படிக்கு அவன் அனுமதிக்க மாட்டான். இதெல்லாம் கர்த்தருக்கு செய்ய முடியாது, இதெல்லாம் கர்த்தராக தேவனால் ஆகாது, இவைகளை எல்லாம் கர்த்தராக தேவன் மெய்யாகவே அழிக்க முடியாது. இவைகளை எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்றால் நம்ம தான் ஒரு புதிதாக அநேக விதமான மருந்துகளை கண்டுபிடிக்கணும், நம்ம தான் காரியங்களை உருவாக்க வேண்டும், நம்ம தான் இப்படிப்பட்ட நோய் கிருமிகளுக்கு விரோதமான கிரியைகளை நம்ம செய்ய வேண்டும். இல்லை இல்லை,
கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாலே போதும், எல்லாம் ஒரு இமைப்பொழுதிலே மாற்றப்பட்டு போய்விடும். இந்த வல்லமைகளை நீங்களும் நானும் நம்ப விடாத சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு மனுஷனுடைய யுத்த வீரனுக்குரிய முக்கியமான ஆயத்தம் என்ன அப்படின்னா, அவன் விசுவாசத்திலே அவனை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். விசுவாசத்திலே ஆயத்தப்படுத்த அவன் தேவனாகிய கர்த்தருடைய யுத்தத்தை செய்யும் ஆயுததாரியாய் ஆயத்தம் உள்ளவனாய் உருவாக்கப்பட ஆரம்பிக்கின்றார். முதல் காரியம் நம்ம பார்த்தோம், விசுவாசத்துல கர்த்தருடைய வசனங்களை தனக்குள் சொந்தமாக்கக்கூடிய ஒரு ஆயத்தம் வருகிறது உண்டானால் தன் ஆயுதங்களை அவன் பெருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கின்றான். விசுவாசத்திலே தேவனோடு கூட சேரக்கூடிய நிலைகளை அவன் மெய்யாகவே கொள்ளுகிறது உண்டானால் சாத்தானை கண்டு இனி அவன் பயப்பட போகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமைகளை அவன் சரிவர புரிந்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி சாத்தானின் பலத்திற்கு அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிசாசு கர்ஜிக்கக்கூடிய சிங்கத்தை போல வந்தாலும், பிசாசு எத்தனை காரியங்களை உருவாக்கக்கூடியவனாய் கடந்து வர ஆரம்பித்தாலும், ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த சிங்கங்களையும் கர்ஜிக்கக்கூடிய சிங்கங்களையும் கொடிய பெரிய நெருப்புகளையும் கண்டு பயந்தார்கள் என்று பார்த்தால் ஒண்ணுமே இல்லையே. தானியேலை தூக்கி சிங்க கபில தூக்கி போட்டாங்க. அந்த சிங்கங்கள் எல்லாம் பக்கத்திலே நின்று அப்படியே ஒரு சாதாரண ஒரு நாய்க்குட்டியை போல படித்துக் கொள்ளவில்லையா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல எதையும் சாதிக்கும் வல்லமையாகிய தேவனின் வல்லமையை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் யுத்தத்தினுடைய முதல் படியிலே நீங்கள் ஆயத்தப்படுகிறீர்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கடைசி கால யுத்தத்திற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். யுத்தத்திற்கென்று யார் யார் தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் ஆயத்தப்பட வேண்டிய காலம் எது? யுத்தத்தினுடைய நாள் தொலை தூரத்தில் இல்லை, இப்பவே துவங்கிருச்சு. இப்போ உங்களுடைய ஆயுதங்களை சுழற்றக்கூடிய ஒரு நேரம், இப்போ உங்களுடைய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு நேரம், இப்ப சாத்தானை எதிர்க்கக்கூடிய திராணிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம், சாத்தானுடைய வல்லமைகளை அதமாக்கக்கூடிய ஒரு நேரம், சாத்தானுடைய கிரியைகளை நிர்மூலமாக்க வேண்டிய ஒரு பணி. ஏனென்றால் சாத்தான் மும்முரமாய் மனுக்குலத்திற்கு விரோதமாய் தன்னுடைய ஆயுதங்களை தீவிரமாய் பல முனைகளிலே பயன்படுத்திக் கொண்டு வரக்கூடிய இந்த காலங்களில் நீங்களும் நானும் ஓய்ந்திருக்க கூடாது. உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் அழைப்பை தெரிந்து கொள்ளுங்கள். யுத்த சன்னதர்களாக உங்களை நீங்கள் உருவாக்குகிறது உண்டானால் ஆண்டவராக தேவனுக்குள் விசுவாசத்தை உங்களுக்குள் அதிகப்படுத்துங்கள். இந்த விசுவாசம் அதிகப்பட சாத்தான் நடுங்குகிறதை பார்க்க முடியும். விசுவாசங்கள் மேலோங்க பிசாசின் வல்லமைகள் துவண்டு போகிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் விசுவாசம் உள்ள சந்ததிக்கு முன்பதாக சாத்தானும் அவனுடைய படை வீரனும் தோற்று போய்த்தான் தீர வேண்டியது அவசியம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் ஆயுதமாகவே என்னுடைய கரங்களை தருகின்றார். அந்தரங்கமான ஒரு ஆயத்தமாகவே தேவன் ஒவ்வொரு யுத்த வீரனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்க துவங்குகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை விசுவாசத்திற்குள் ஆயத்தப்படுத்த நீ முதல் காரியம் உன்னை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்புக்கொடு. ஒரு முறை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு அருமையான ஒரு மனுஷன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படி கடந்து வருகிறான் தன்னுடைய பிள்ளைக்காக. அந்த பிள்ளையை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொல்லுகின்றார், இவன் மெய்யாகவே சுகமாக்கப்படுவான்னு சொல்லுகிறார். என்றாலும் கூட என்னுடைய அவிசுவாசம் நீங்கி போகும்படி எனக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தினோக்கு அந்த தகப்பன் கேட்டுக்கொண்டதை போல விசுவாசத்திற்காய் நீயும் நானும் அழுது புலம்பி ஜெபிக்கிறது உண்டானால் முதல் ஆயத்தம், யுத்தத்திற்குரிய முதல் ஆயத்தத்தை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பெற்றுக்கொள்ள முடியும். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளை, நீ யாராய் இருந்தாலும் சரி, நீ உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய வேலைக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறாய். இந்த விசுவாசத்தை கெடுக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மறுத்து விசுவாசத்தை உன்னுடைய வாழ்க்கையை துவங்கத்தக்கதாக இன்று முதல் நீ முதல் அடியை எடுத்து வைக்கிறது உண்டானால் தேவன் உன்னை இந்த கடைசி கால யுத்த சந்ததியாய் எழும்பி பிரகாசிக்க செய்வார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கவனும் கல்லும் என்கிற தலைப்பின் கீழாக ஒரு கூட்டம் யுத்த சந்ததிகளை உருவாக்க வேண்டும் என்கிறதே உம்முடைய திட்டம் என்கிறதை பற்றிதான உம்முடைய மன விருப்பத்தை எங்களோடு கூட பேசினீர் ஆண்டவரே. வசனத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அவைகளை ஆயுதமாக்கி கொள்ள, அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே பயன்படுத்த, தேவனோடு நெருங்கும் ஒரு ஸ்லாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள, மட்டுமல்லாமல் கர்த்தருடைய வல்லமைகளை பரிபூர்ணமாய் விசுவாசித்து சாத்தானுக்கு எதிராக அந்த வல்லமைகளை பயன்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் யுத்த தாரியாய் நீர் பயன்படுத்த வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் எங்களுடையது, தேசத்தை எங்கள் கரங்களிலே தந்திருக்கிறேன். இந்த ராஜ்யம் எங்களுடையது. இந்த ராஜ்யத்திலே ஒரு அடி நிலம் கூட சாத்தானுக்கு உரியது அல்ல. இந்த உலகமும் அதன் நிறைவும் கர்த்தராகிய தேவன் எங்கள் கரங்களிலே கொடுத்தது. இவைகளை ஆளுகை செய்ய சாத்தானுக்கு உரிமை இல்லை ஆண்டவரே. ஆனால் பொல்லாத பிசாசானவன் எங்களை ஏமாற்றி வஞ்சித்து எல்லா காரியங்களையும் தன்வசமாக்கி வைத்திருக்கிறார்.
இவைகளை பிடுங்கி ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கக்கூடிய பணி எங்க கையில தந்திருக்கிறீங்க. இவைகளை பயன்படுத்தும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் யுத்த வீரர்களாய் இந்த நாளிலே உருவாக்கி தந்து கற்றுக்கொண்ட இந்த வசனத்தின்படியே எங்களை நாங்கள் அந்தரங்கத்திலே ஆயத்தப்படுத்தி சரியான போர் வீரர்களாய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட விசுவாசம் என்கின்ற அடிஸ்தலத்தை நீங்கள் ஆயத்தப்படுத்துங்கள். விசுவாசம் தான் எல்லாவற்றையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இந்த விசுவாசத்தினால் ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் பல விஷயங்களை சாதித்தார்கள். நீங்களும் நானும் சாதிக்கவே பிறந்திருக்கிறோம். இந்த காரியங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிறது உண்டானால் பெரிய விஷயங்களை செய்யும் மக்களாய் நீங்களும் நானும் மாற்றப்படுவோம் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. யுத்தத்திற்காக ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.